தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற சபாநாயகருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றார். மிகவும் காரசாரமான முக்கியமான சில விஷயங்கள் அடங்கிய ஒரு கடிதம் அது. அந்த அதிரடியான கடிதத்தில் 6 முக்கியமான விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த 6 விஷயங்களும் என்னென்னு சொல்லி ஒன்னொன்றா பார்க்க போகிறோம். பாராளுமன்ற சபாநாயகருக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கடிதம் எழுதுறது இது முதல் தடவை அல்ல. ஏற்கனவே டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தன்னுடைய முதலாவது கடிதத்தை எழுதி அனுப்பியிருந்தவர். அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கப்படாததன் காரணமாக தான் இப்போ இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் அவருக்கு பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கினம் இல்லை. இதுதான் பிரச்சனை. பொதுவாக நேரம் ஒதுக்க வேண்டியது எதிர்க்கட்சியினுடைய வேலை. ஆனால் எதிர்க்கட்சி தொடர்ந்து புறக்கணித்ததன் காரணமாக அவர் சபாநாயகருக்கு முறைப்பாடு செய்தவர். அப்போ சபாநாயகர் இது சம்பந்தமாக ஒரு குழு ஒன்று அமைத்து ஆராய போறதாக சொல்லியிருந்தவர். ஆனால் இதுவரைக்கும் குழு ஒன்று அமைக்கப்பட்டதாகவோ அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டதாகவோ தெரியல. அதனால இரண்டாவது கடிதத்தை எழுதியிருக்கிறார் மிகவும் காரசாரமான முறையில் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். அந்த கடிதத்தில் என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அதோட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு 2 விதமான நெருக்கடிகள் சவால்கள் வந்திருக்குது. இந்த 2 விதமான நெருக்கடிகளையும் அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அதையும் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். எங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றத்துக்கு சந்தர்ப்பம் கொடுக்கறது அந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய அடிப்படை உரிமை அதை கட்டாயம் கொடுத்தே ஆகணும். ஆனால் அதை கூட கொடுக்காம வச்சிருக்கணும்ன்றது இது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய தோல்வியா என்று பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய தோல்வி இல்லை, இது பாராளுமன்றத்தினுடைய தோல்வி. உண்மையிலேயே பாராளுமன்றத்தினுடைய தோல்வி. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சுயேட்சையாக போட்டி போட்டு வெற்றி பெற்றவர், அரசியலுக்குள்ள ஒரு 4 மாசம் கூட இல்லை, அதுக்குள்ள மக்களுடைய ஆதரவை பெற்றவர், ஒரு தொகுதி மக்கள் அவருக்கு வாக்களிச்சிருக்கணும். எனவே அந்த பாராளுமன்ற உறுப்பினரை பேச விடாம தடுக்கிறது, அவருடைய குரலை மௌனிக்க செய்யறது தனியா அந்த பாராளுமன்ற உறுப்பினரை மட்டும் குறிக்காது, அவருக்கு வாக்களித்து அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய குரலை நசுக்கிறதுக்கு சமம். அவர் என்ன தன்னுடைய சொந்த கதையை அங்கே சொல்ல போறாரு பாராளுமன்றத்தில்? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த பிரச்சனையா பாராளுமன்றத்தில் சொல்லுவார்? இல்லையேன, மக்களுடைய பிரச்சனைகளை தான் சொல்ல போறார். ஏற்கனவே மக்கள் கடிதத்துக்கு மேல கடிதங்கள் போட்டு அதை கூட ஃபேஸ்புக்கில் வெளியிட்டு இருந்தவர். மக்கள் எவ்வளவு கடிதங்கள் போட்டிருக்கிறேன் தனக்கு என்று சொல்லி, எவ்வளவு முறைப்பாடுகள் என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இமெயிலுக்கு கூட ஒவ்வொரு நாளுமே நிறைய முறைப்பாடுகள் வருதாம். ஒவ்வொரு இமெயிலையும் வாசித்து அதுக்கு பதில் சொல்றதுக்கு தனக்கு 3 தொடக்க 4 மணித்தியாலம் செல்லுது என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஏற்கனவே அறிவிச்சிருந்தவர். அதை விட அவருக்கு வர தொலைபேசி அழைப்புகளுக்கு அளவு கணக்கே இல்லை. அதாவது அவருடைய மொபைல் போனுகள் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிற அளவுக்கு நெடுக கோலுக்கு மேலே கோல் வந்துட்டே இருக்குமாம். எனவே அதெல்லாத்தையும் கவனிக்கிற அளவுக்கு, ஒரு சாதாரண மனிதனால் கவனிக்க முடியாத அளவுக்கு தகவல்களும் தொலைபேசி அழைப்புகளும் வந்துருக்காம் ஒரு பக்கம். எனவே இப்படி இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் மக்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினரை தேடி 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 பின்னால் போயிட்டு முறைப்பாடு செய்யணும் என்று சொன்னால் தங்கள் சார்பாக இவர் கதைப்பார் என்று சொல்லி. எனவே அவ்வளவு முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய குரலை நீங்கள் நசுக்கி அவருக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலன்றது அவருடைய தோல்வி இல்லை, அது பாராளுமன்றத்தினுடைய தோல்வி. இப்ப 10வது பாராளுமன்றம் சுத்தமான பாராளுமன்றமாக இருக்கும் என்று சொல்லி ஜனாதிபதி ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருந்தவர். நிறைய விஷயங்கள சுத்தமாகத்தான் நடந்து கொண்டிருக்குது, அதில் எந்த விதமான குறையும் இல்லை. எனவே அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு புதிய பாராளுமன்ற உறுப்பினருடைய குரலை நீங்கள் ஒடுக்கிறது நசுக்கிறது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. எனவே இது பாராளுமன்றத்துக்கு கிடைச்ச ஒரு தோல்வி என்றது மோசமான தோல்வி என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கடிதத்தில் முதலாவது விஷயமாக குறிப்பிடுறார். 2வது தொடர்ச்சியாக தீர்வு இல்லாமல் இருக்குது, இது நீதிக்கு கிடைச்ச ஒரு இழுக்கு என்று சொல்லியிருக்கார். நீதிக்கு கிடைச்ச ஒரு தவறு, இது என்னுடைய தவறு இல்லை, நீதியே செத்து போச்சு சுருக்கமா சொல்ல போனா. அதை 2வது விஷயமா குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது, இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக என்ன ஓரங்கட்டி கொண்டு வர்றது, என்னுடைய குரலை நசுக்கிறது நீங்கள் என்ன ஓரங்கட்டையில என்னுடைய சமூகத்தையே ஓரங்கட்டி கொண்டு வாரீங்கன்றதை நான் இதில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் தன்னுடைய கடிதத்தில் சபாநாயகர் அவர்களுக்கு. அடுத்ததாக தன்னுடைய கடிதத்தில் தந்தை செல்வா அவர்களை ஞாபகப்படுத்தி இருக்கின்றார் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், 1970ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இப்படித்தான் அப்ப இருந்த சிங்கள அரசாங்கங்கள் தமிழ் மக்களை ஒடுக்கி ஒடுக்கி தமிழ் மக்களுடைய உரிமைகளை பறிச்சது. அப்ப தந்தை செல்வா ஒரு முடிவெடுக்கிறார், வேற வழி இல்லாமல் எங்களுக்கு பிரிஞ்சு போறதை தவிர வேற வழி இல்லை, எங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுறதுக்கும் எங்களுக்கான சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் பிரிகிறது தான் ஒரு வழியாக இருக்கும் என்று சொல்லி அப்படி ஒரு பாதையை அவர் தேர்ந்தெடுக்கிறார். எனவே அதை ஏன் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் என்று சொன்னா, அந்த கடந்த கால கசப்புகளை ஏன் ஞாபகப்படுத்துறேன் என்று சொன்னா, இதை ஞாபகப்படுத்துறதன் மூலமாவது இந்த பிரச்சனைக்கு
ஒரு உடனடி தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில தான் அதை ஞாபகப்படுத்துறேன். இந்த பிரச்சனையை நீங்க தீர்க்கிறதுக்கான ஒரு உடனடி அழைப்பாக இந்த பழைய சம்பவத்தை ஞாபகப்படுத்துறதை நீங்க எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். ஏனென்று சொன்னா காலம் முழுக்கவே எங்களுக்கு இதுதான் வரலாறு. எங்களோட குரலை வந்து ஒடுக்குறது, எங்களை பேச விடாம தடுக்கிறது, எங்கள் எல்லாருக்குமே தெரியும் கடந்த காலங்கள்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி. எனவே இந்த 2025ஆம் ஆண்டுல புதிய பாராளுமன்றம், சுத்தமான பாராளுமன்றம், புதிய ஆட்சி மலர்ந்திருக்கிறது. எனவே இந்த ஆட்சியில வந்து டாக்டரை வந்து பேச விடையல்ன்றது அது பொதுமக்களுக்கு மிகுந்த ஒரு கவலையை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன. எனவே உடனடியாக அரசாங்கம் இதில் வந்து கவனம் செலுத்தணும் என்றதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோள். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னா, இதை வந்து தன்னுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்துகின்ற ஒரு சராசரி தமிழ் அரசியல்வாதி போல நான் இருக்க விரும்பல. இந்த சந்தர்ப்பத்தை வந்து நான் அப்படி பயன்படுத்த விரும்பல என்பதை நான் உங்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகிறேன். எனவே என்னுடைய மக்களுக்காகத்தான் இந்த கோரிக்கையை வைக்கிறேனே தவிர என்னுடைய சுயலாபத்துக்காக நான் இந்த கோரிக்கையை வைக்கல. நான் ஒரு சராசரி சுயலாபம் தேடுகின்ற தமிழ் அரசியல்வாதி இல்லை என்பதை ஞாபகமூட்ட விரும்புகிறேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அதோட கடைசியாக ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுக்கார். இதுக்கு வந்து தீர்வு வந்து எப்போதான் வழங்குவீங்கள்? இனிமேலும் நீங்கள் இழுத்தடிக்க கூடாது. எப்போ இதுக்கான தீர்வு வழங்குவீங்கன்றத எழுத்து மூலம் நீங்கள் எனக்கு அறிவிக்கணும் என்று சொல்லி அவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பேச விடுறதுல பாராளுமன்றத்துக்கு என்னதான் பிரச்சனை? என்னதான் பிரச்சனை? அவர் என்ன 5-6 மணித்தாலும் பேச போறாரா? இல்லத்தானே. ஒரு கொஞ்ச நேரம் பேச போறாரு. அவருக்கு ஒரு நேரத்தை கொடுத்து அவர் தன்னுடைய மக்களுடைய பிரச்சனைகளை வந்து சொல்ல போறார். அப்ப வந்து அதுக்குரிய நேரம் வந்து உடனடியாக வழங்கப்படணும். இதை வந்து பாராளுமன்றம் கவனிக்கணும். சுத்தமான பாராளுமன்றம் 10வது பாராளுமன்றத்தை அரசாங்கம் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வருது. அது சுத்தமான பாராளுமன்றம் தான் என்பதை வந்து பாராளுமன்றம் நிரூபிக்க வேண்டிய கடப்பாடு பாராளுமன்றத்துக்கு இருக்குது. எனவே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படணும். மக்களுடைய பிரச்சனைகள் வந்து பாராளுமன்றத்தில் சொல்லப்படணும். அப்பத்தான் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியில வந்து அதுக்கான தீர்வுகள் வந்து கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஏற்கனவே ஞாபகப்படுத்தினாங்கள், மறுபடியும் ஒரு ஞாபகப்படுத்துவோம். எங்களுடைய ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையில நீங்க என்னதான் செய்றீங்க? உங்களுடைய ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார். திரும்ப திரும்ப குரல் எழுப்பிக் கொண்டே வாரார். இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் இருந்து போராடி கொண்டிருக்குது. உங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் குறைஞ்சபட்சம் அவருக்கு ஆதரவாக ஒரு குரல் எழுப்பலாம் தானே. இவருடைய பிரச்சனை வந்து தீர்க்கணும் என்று சொல்லி நான் வலியுறுத்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம் தானே. மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீங்க. இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து ஞாபகப்படுத்தினேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பிடிக்கணும் என்று சொல்லி அவசியம் இல்லை. அவருடைய கொள்கைகள் பிடிக்காம இருக்கலாம், அவருடைய செயற்பாடுகள் பிடிக்காம இருக்கலாம், அவரையே பிடிக்காம இருக்கலாம். அது வேற பிரச்சனை. அதை கொண்டே வெளியில வையுங்கோ. உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டே வெளியில வையுங்கோ. ஆனால் பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினர் பாதிக்கப்படுறதை பார்த்துக்கொண்டு நீங்கள் கைகட்டி வேடிக்கை பார்க்குறீங்களே, நீங்க எப்படி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பீங்க? இந்த அரசியல் நாகரீகம் என்று சொல்லி ஒன்று இருக்குத்தானே. அந்த அரசியல் நாகரீகம் என்றா என்ன? உங்களுக்குள்ள 1000 வேற்றுமைகள் இருக்கலாம், உங்களுடைய எதிர்க்கட்சியாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஆளாக இருக்கலாம். ஆனா அது விஷயம் இல்லை. தேவைக்குள்ள வந்து சேர்ந்து இயங்கணும், தேவைப்படைக்குள்ள வந்து அவருக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுக்கணும். இதுதான் அந்த அரசியல் நாகரீகம். எனவே எங்கட மத்தியில, எங்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில வந்து இந்த அரசியல் நாகரீகம் இருக்கா இல்லையான்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எனவே இனியாவது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் சார்பாக யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் குரல் கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன விஷயம் என்று சொன்னா, வெளிநாடுகளில் வந்து வெளிநாட்டை உதாரணம் காட்டினா உங்களுக்கு சில பிடிக்காது. ஆனால் வேற வழி இல்லை. வெளிநாடுகளில் வந்து பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி தான் சண்டை பிடிப்பினம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் பயங்கரமாக சண்டை பிடிப்பினம், என்னோலாம் கதைப்பினம். ஆனால் பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சோடனே வெளியில வந்து பார்த்தா பயங்கர ஒற்றுமையாக காய்ச்சி கொண்டு போவினோம். இது நாங்கள் நிறைய இடங்கள்ல பார்க்குறோம், நிறைய நாடுகளில் பார்க்குறோம். அந்த பர்சனலாக எடுத்துக்கொள்றையில, பர்சனலாக எதிரியாக்கி கொள்றையில, அதான் அந்த அரசியல் நாகரீகம். அங்கே சபையில் வந்து சண்டை பிடிக்கணும் என்று சொன்னால் அது வந்து மக்களுடைய பிரச்சனையை வந்து சண்டை பிடிப்பினம். இது சரியா பிள்ளையாண்டா அதை வாதாடிவினம். அந்த ஒரு பர்டிகுலர் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் அவையில் கதைப்பினமே ஒழிய அதை வந்து பர்சனலாக எடுக்கிறேல, தங்களோட இதயத்துக்கு தேவையில்லாமல் எடுக்கிறேல. ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அப்படி இல்லை. எல்லாத்தையும் வந்து பர்சனலாக எடுத்து தங்களுக்குள்ள போட்டு குழைச்சி வாழ்நாள் முழுக்க எதிரி தான். 24/7 7 நாளுமே எதிரி தான், 24 மத்தியாலும் எதிரி தான். அப்படித்தான் பார்க்கறது. அப்படி பார்க்கக்கூடாது. என்ன அது வந்து நாகரீகம் இல்லை, அரசியல் நாகரீகம் இல்லை. நாங்களா 2025ஆம் ஆண்டில் இருக்கிறோம். நாங்கள் இவ்வளோ படித்த சமுதாயம், எங்களுடைய கல்வி அறிவு வீதம் என்ன, எங்களுடைய பழக்க வழக்கம் பண்பாடு என்ன, இப்படி இருக்கலாமா? எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு பிரதிநிதிகளாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி இருக்கலாமா? எனவே இந்த விஷயம் பற்றி எங்களுடைய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல் கட்சிகளும் யோசிக்கணும்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு 2 விதமான நெருக்கடி ஏற்பட்டிருக்குன்னு சொன்னேன் தானே ஆரம்பத்தில. அதுல முதலாவது நெருக்கடி வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சம்பந்தப்பட்டது. ஒரு பாராளுமன்றத்தில அவரால உருவாக்கப்பட்ட 10வது சுத்தமான பாராளுமன்றத்தில ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதுவும் சுயேட்சையாக போட்டி போட்டு வெற்றி பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து இப்படி ஒரு அநியாயம் நடக்குதுன்றது ஒரு வகையில ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் ஒரு கெட்ட பேரைத்தான் உருவாக்கும். ஏனென்று சொன்னா, உங்களுடைய ஆட்சியின் கீழ இப்படி நடக்குதான்றது மக்கள் யோசிப்பினம் என்ன? ஏனெண்டா ஏனைய ஜனாதிபதிமார் இருந்தா அத கணக்கெடுக்க மாட்டோம். ஏனெண்டா அவங்கள்ல எங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்ல. அவைகள் அப்படித்தான் என்று எங்களுக்கு தெரியும். ஆனா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள வந்து உருவாக்கி இருக்கிறார். சொன்னபடி நிறைய விஷயங்கள செய்து கொண்டும் வாரார். ஆனால் இந்த மாரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கைக்குள்ள வந்து அது அவருக்கான நற்பெயர கெடுக்கும் தானே! இது வந்து அவருக்கு விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால், அவர் எதிர்கொள்கிற ஒரு நெருக்கடி. எனவே டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில எப்படி நேரம் ஒதுக்கப்படுது, இந்த பிரச்சனை வந்து எப்படி சுமூகமாக தீர்க்கப்படுதுன்றது, அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய நற்பெயருக்கு வந்து ஒரு வலிச் சேர்க்கும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இது அவருக்கு ஒரு நெருக்கடி. இத வந்து எப்படி அவர் தீர்க்கப் போறார் என்று சொல்லி, இது முதலாவது. 2வது வந்து ஞானசார தேரர் இருக்காரு தானே, அவருக்கு வந்து இன்றைக்கு பிண வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு வந்து ஏற்கனவே 9 மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு எதிராக வந்து இன்றைக்கு பிணை கோரி ஒரு மனு ஒன்று சமர்ப்பிச்சிருந்தவர். அத வந்து மேலதிக நீதவான், கொழும்பு மாவட்ட மேலதிக நீதவான் வந்து இன்றைக்கு வந்து மறுத்திருக்கிறார். எனவே அவருக்கு இப்ப 9 மாத சிறை தண்டனை வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கு 9 மாத சிறை தண்டனை அவர் அனுபவிச்சே ஆகணும். அதோட ரூ. 1500 அபராதம் கட்டணுமாம். அது பெரிய காசு இல்ல. ரூ. 1500 அத விடுங்கோ. இந்த 9 மாசங்களும் ஞானசார தேரர் சிறைக்குள்ள இருப்பாரா? இல்லையா? என்றதான் அடுத்த கேள்வி. இதுல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு என்ன நெருக்கடி என்று பார்த்தோம் என்று சொன்னா, கடந்த காலங்கள்ல என்ன நடந்தது? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இவருக்கு வந்து சிறை தண்டனை விதிக்கப்படுறதும், அப்ப இருந்த ஜனாதிபதிமார் உடனே பொது மன்னிப்பு வழங்கி அவரை வெளியில விடுறதும் தான் காலங்காலமா நடந்து வந்தது. எனவே என்ன செய்தாலும், எப்படி தலைகீழா நடந்தாலும், எனக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் ஜனாதிபதிகளால என்று சொல்லி அவருக்கு வடிவா தெரியும். அந்த ஒரு தைரியத்திலையும், அந்த ஒரு துணிச்சலையும் தான் தொடர்ந்து நிறைய தவறுகள் செய்து கொண்டு வரவர். நிறைய அடாவடித்தனங்களும், அட்டகாசங்களும் செய்து கொண்டு வரவர். எனவே ஏனைய ஜனாதிபதிகளும், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவும் ஒன்றிலத்தானே நிறைய வித்தியாசம் இருக்குத்தானே. எனவே ஞானசார தேரருக்கு அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பொது மன்னிப்பு குடுப்பாரா? இல்லையா? குடுத்தா அது ஒரு பெரிய கேள்விக்குறிய உருவாக்கும். அப்ப நீங்களும் மற்ற ஜனாதிபதி மாரி தானே இருக்கிறீங்கள். நீங்களும் அந்த ஒரு குற்றவாளிக்கு போயிட்டு பொது மன்னிப்பு குடுக்குறீங்களே. அப்ப இங்க குற்றம் செய்தது யாருன்னு தான் நீங்க பார்க்கிறீங்கள். அவர் ஒரு பிக்கு என்றபடியால நீங்க அவருக்கு மன்னிப்பு குடுக்குறீங்கள். அவர் செய்த குற்றத்த நீங்க பார்க்கல தானே என்ற ஒரு கேள்வி வருந்தானே. எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஞானசார தேரருக்கு வந்து பொது மன்னிப்பு குடுக்கக் கூடாது. அதையும் மீறி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல குடுப்பாராக இருந்தால், அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிய உருவாக்கும். இது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு முன்னால் இருக்கிற 2வது நெருக்கடி. ஒருவேளை வந்து பொது மன்னிப்பு குடுக்காமல் 9 மாசமும் அவர் சிறைக்குள்ள இருந்துட்டு 9 மாசம் முடியத்தான் வெளியில வருவாராக இருந்தால், அப்ப வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மேல, நாட்டுல இப்ப இருக்கிற நீதித்துறை மேல மக்களுக்கு இன்னும் அதிக நம்பிக்கை ஏற்படும். எனவே இது அவருக்கு வந்திருக்கிற 2வது நெருக்கடி. பொது மன்னிப்பு குடுப்பாரா? இல்லையா? பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.